இன்று என்பிபியிலிருந்து வந்திருக்கின்ற தமிழ் உறுப்பினர்கள், மலையக உறுப்பினர்கள், மலையக தலைவர்களை வசைப்பாடி அவர்களை அவமானப்படுத்தும் நினைத்துக் கொண்டு மலையக மக்களை அவமானப்படுத்தி அவர்களுக்கு அனுதாபம் தேடுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனை மலையக பிரதிநிதி என்ற அடிப்படையில் நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொருத்தரையும் திட்டுறதுல அர்த்தம் 76 வருஷம் ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லக்கூடாது. எதிர்கட்சி குற்றம் கண்டுபிடிக்காவிட்டால் அவர்களுக்கு வேற வேலை இல்லைன்னு. ஆனா எதிர்கட்சியில் இருந்தா கட்டாயம் அதை செய்யத்தானே வேணும், செய்யாம இருக்க முடியாது. அதுக்குதான் எதிர்கட்சி. நீங்க ஒரு காலத்துல எதிர்கட்சியில இருக்க நேரமும் இதே தான் செஞ்சீங்க. ஆகவே நாங்கள் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்க நேரமும் இதைத்தான் செய்யணும். ஆனால் அதுக்காக நீங்க கொண்டு வர திட்டங்களை நாங்கள் அவமதிக்கிறதோ அல்லது அந்த திட்டங்களை இல்லாமல் செய்வதோ எங்களது நோக்கம் அல்ல. நல்லதுக்கு கை கொடுப்போம், எதிர்த்து வரதை நாங்கள் எதிர்த்து நிற்போம். ஸோ இதுதான் எங்களுடைய நோக்கம். சித்தாந்தம் வேறையா இருக்கலாம், ஆனா இன்னைக்குள்ள நடைமுறையிலே உங்களுடைய திட்டம் வேறவாக இருக்கலாம். இன்று லிபரல் கொள்கையை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. 50 வருஷத்துக்கு முதல்ல எங்களுக்கு டிஜிட்டல்னா என்னன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் இல்லாம வேலை செய்ய முடியாது. சூழ்நிலை அப்படி மாறி இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய கொள்கையும் மாறலாம். ஆகவே உங்களுடைய கொள்கையை மாற்றுவதற்கு ஏற்ப இந்த வரவு செலவு திட்டங்களிலே சில நல்ல விஷயங்களும் இருக்கின்றது. அதே நேரத்திலே சில குறைகளையும் அல்லது ஆலோசனைகளையும் சொல்ல, குறைகள் நினைக்காதீங்க, நாங்கள் ஆலோசனை சொல்றோம், அவ்வளவுதான். 1700 ரூபாய் நீங்கள் சம்பளம் பரிந்துரைப்பதாக சொல்லியிருக்கின்றீர்கள். இது ரணில் விக்ரமசிங்கவும் கடந்த தேர்தல் காலங்களிலே இதை சொல்லி இருந்தார். ஆனால் நடைமுறையிலே சாத்தியப்படவில்லை. அதற்கு காரணம் இந்த கம்பெனிகள் அதை கொடுக்க விடவில்லை. ஆகவே கம்பெனிகளை கொடுப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா கம்பெனிக்காரர்கள் தான் இதில் அழுத்தம் செய்யணும். இது பிரைவேட் செக்டர். கவர்மெண்ட் செக்டர் நீங்க சொல்றதை கேட்பாங்க, ட்ரெஸரியில இருந்து காசு கொடுப்பீங்க. ஆனா பிரைவேட் செக்டர்ல அவங்க சொல்றதுதான் அவங்களோட அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. ஆகவே இந்த பிரைவேட் செக்டர்ல இருக்கிற 22 கம்பெனிகளுக்கும் அரசாங்க கம்பெனிகளுக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த 1700 ரூபாய் அடிப்படை சம்பளமாவது கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே 2000 ரூபாய் சம்பளம் தருவதாக நீங்க சொல்லி இருந்தீர்கள். ஆகவே இன்று உங்களாலும் இந்த 2000 ரூபாய் கொடுக்க முடியவில்லை. அது நடைமுறையிலே இன்று பணத்திலே உள்ள சிக்கல். ஆகவே அதை நீங்கள் எதிர்காலத்திலே கொடுத்தாலும் கூட இந்த 1700 ரூபாயாவது கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கின்றது. ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பேரையும் ஒன்னா கவனிக்கணும். ஒரு பிள்ளைக்கு ஆக 60 வீதம், ஒரு பிள்ளைக்கு 80 வீதம், ஒரு பிள்ளைக்கு 40 வீதம், 20 வீதம்னு சொன்னா அதை நாங்கள் ஒரு சமமாக இருக்க முடியாது. ஆகவே இதை செய்வதற்கு அந்த குடும்பத்தினுடைய வருமானம் சரியாக இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய வருமானம் சரியாக இருக்காவிட்டால் இந்த பிரச்சனை ஏற்படும். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதுதான் இங்கு இருக்கின்ற மக்களுக்கும் இன்று கொழும்பிலே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்திலே, மலையகத்திலே, பதுளையிலே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்திருக்கின்றது. எல்லா வாழ்க்கை தரமும் சரியாக இருக்க பேணப்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பேணப்பட வேண்டும். அதுதான் ஒரு ஆட்சியினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இன்று மலையகத்திலே வீடுகள் கட்டமைப்பதற்கு 4.2 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இளைஞர்களை அபிவிருத்தி செய்வதற்கு 2.4 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த 4.2 பில்லியன் இந்தியாவுடைய பணமும் சேர்த்தா அல்லது இலங்கை அரசாங்கம் மட்டும் ஒதுக்கி இருக்கின்றதா என்பதை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். அதே போல பாடசாலைகள், ஹாஸ்பிட்டல் எல்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பல ஹாஸ்பிட்டல் நாங்கள் இருக்கிற காலத்திலே நாங்கள் எடுத்தோம். அதை அபிவிருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் இருந்தது, சில பகுதிகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த ஹாஸ்பிட்டல், பாடசாலைகள் அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி மலையக தலைவர்களை வசைப்பாடி, அதாவது இன்று என்பிபியிலிருந்து வந்திருக்கின்ற தமிழ் உறுப்பினர்கள், மலையக உறுப்பினர்கள் மலையக தலைவர்களை வசைப்பாடி அவர்களை அவமானப்படுத்தும் நினைத்துக் கொண்டு மலையக மக்களை அவமானப்படுத்தும் அவர்களுடைய அதாவது மலையக மக்களை அவமானப்படுத்தி அவர்களுக்கு அனுதாபம் தேடுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனை மலையக பிரதிநிதி என்ற அடிப்படையில் நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொருத்தரையும் திட்டுறதுல அர்த்தம் 76 வருஷம் ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 76 வருஷத்துக்கு முதல் 76 வருஷமாக இருந்திருக்கின்ற அரசாங்கங்களிலே பல அரசாங்கத்திலே அமைச்சர்களாக, உதவி அமைச்சர்களாக இருந்து பல வேலை திட்டங்களை எங்களால் முடிந்த அளவுக்கு செய்திருக்கின்றோம்.
ஆகவே நீங்கள் செய்து காட்டி இந்த மக்களுடைய விமோசனத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டு